இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 36வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா நல்ல பேட்டிங் ட்ராக், இங்கே 2 இன்னிங்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் வரும். பட் ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஸ்கோர் வராது. ஈவினிங் மேட்சஸில் நல்ல ஸ்கோர் வரும் 2 இன்னிங்ஸ்லையும். இந்த சீசனில் இங்கே ஒரு ஆஃப்டர்நூன் மேட்சும் 2 ஈவினிங் மேட்சும் நடந்தது. 2 ஈவினிங் மேட்ச்லையும் 2 இன்னிங்ஸ்லையும் 200+ ரன்ஸ் வந்தது. லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் எகென்ஸ்ட் KKR 223 ரன்ஸ் சேஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் LSG 161 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. பட் KKR அதை 16 ஓவர்லேயே சேஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஸ்கோர் வராது. 170 to 180 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு ஸ்பின்னர்ஸ் க்ரூஷலாக இருப்பாங்கன்னு தோணுது. இங்கே ஓவராலாக 89 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 37 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 52 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 164 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 235 ரன்ஸை CSKவும், லோவஸ்ட் ஸ்கோர் 49 ரன்ஸை RCBயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 27 டைம்ஸும், 150 to 189 46 டைம்ஸும், எபோவ் 190 16 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. KKR லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் RR கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பவுலிங்கில் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட மிச்சல் ஸ்டார்க் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மற்ற பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் 1-2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சேம் லெவனோட தான் போவாங்க. இம்பாக்ட் சப்பில் ரிங்கு சிங் தென் வைபவ் அரோரா கடையில் ஸ்வாப் இருக்கும். KKR இந்த சீசனில் ஆல்ரெடி RCBயை பெங்களூரில் வச்சு பீட் பண்ணாங்க. RCB KKR கிட்ட லாஸ் ஆனாங்க 3வது மேட்ச். தென் கண்டினியூஸாக 5 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. RCBயோட பவுலிங் ரொம்ப போராக இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் அவங்களோட மெயின் பவுலர் சிராஜை உட்கார வைக்கிற அளவுக்கு கண்டிஷன் போச்சு. பவுலிங்கில் 1-2 சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். டாம் கரன் தென் கேமரன் கிரீனுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். மேக்ஸ்வெல் இந்த மேட்சுக்கும் பெஞ்சில் இருக்க தான் சான்சஸ் அதிகம். இம்பாக்ட் சப்பில் யாஷ் தயால் தென் அனுஜ் ராவத் கடையில் ஸ்வாப் இருக்கும். RCB விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் அண்ட் அனுஜ் ராவத். கார்த்திக் தான் ஒர்க் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கார்த்திக் பழைய KKR கேப்டன். ஸோ இந்த வென்யூ அண்ட் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். அகேன்ஸ்ட் KKR 18 இன்னிங்ஸில் 417 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 37 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30-40 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். அனுஜ் ராவத் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தார். லாஸ்ட் மேட்ச்லையும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருந்தார். 20-30 ரன்ஸ் குயிக்காக அடிக்க முடியும். பட் எகென்ஸ்ட் KKRவும் சரி, இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. ஃபாஃப் டு பிளசிஸ் அண்ட் விராட் கோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபாஃப் லாஸ்ட் 3 மேட்ச்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் KKR 17 இன்னிங்ஸில் 481 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 34 ஆவரேஜில். பட் ஃபாஃப் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. 8 இன்னிங்ஸில் 16 ஆவரேஜில் 131 ரன்ஸ் தான் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கூட அடித்ததில்லை. நரேன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ஃபாஃப் டு பிளசிஸ். 67 பால்ஸ் ஆடி 53 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 தடவை நரேன் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் KKR பெங்களூரில் 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் KKR ஓவராலாக 39 ஆவரேஜில் 944 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 6 50ஸும் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 353 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 39 ஆவரேஜில். இங்கே ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். பட் கோலி எகென்ஸ்ட் சுனில் நரேன் 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. தென் ரசல் கிட்டையும் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருக்காரு. ராஜாட் பட்டிடர் நல்ல பிளேயர், நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். பட் அதுக்கு முந்தின 2 மேட்சும் நல்லா ஆடி இருந்தார். ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் KKR 2 இன்னிங்ஸில் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 2022 சீசனில் LSGக்கு எகென்ஸ்டாக 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. GLல மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஹிபுல் லாம்ரர் ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் லக்னோ டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் KKR ஒரு மேட்ச்சில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. 20-24 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்.
சௌரவ் சௌஹான் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை, பட் டொமஸ்டிக்கில் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. 20-24 ரன்ஸ் அடிக்க முடியும். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். வில் ஜாக்ஸ் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் கிரேட்டாக ஆடலை. ரீசெண்டாக பங்களாதேஷ் பிரீமியர் லீக் T20ல 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. KKRல 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. தென் நரேனுக்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். லாக்கி ஃபர்கூசன் பழைய KKR பிளேயர். இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் KKRம் சரி, இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை, பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். யாஷ் தயால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை, பட் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் KKR 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் 1 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். சிராஜ் இந்த மேட்சுக்கு ஆடுவாரா பார்க்கணும். அகேன்ஸ்ட் KKR 13 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் ODIஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு, பட் IPLல ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. சிராஜ், ஆண்ட்ரே ரசல், நரேன், தென் ஸ்ரேயஸ் ஐயரை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. சுனில் நரேனுக்கு எகென்ஸ்டாக 11 பால்ஸில் 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு, பட் சிராஜோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ரீஸ் டோப்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு, பட் 1 விக்கெட் எடுக்கிறாரு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும். டோப்லி பிலிப் சால்ட்டுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 16 பால்ஸ் பவுல் பண்ணி சால்ட்டை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. வைஷாக் விஜயகுமார் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் KKR சூப்பராக பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் KKR ஓவராலாக 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. KKR விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். RCBக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் மேட்ச்சில் 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் RCB 2 இன்னிங்ஸில் 127 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 153 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் டோப்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ரிங்கு சிங் இம்பாக்ட் சப்பில் உள்ள வருவார். இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் RCB லாஸ்ட் சீசனில் 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். KKR பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் மஸ்டா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ட்ரீம் டீமுக்குள்ள இருக்கிற பிளேயர். 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. குவாலிட்டி பிளேயர். ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் RCB 12 இன்னிங்ஸில் 304 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 25 ஆவரேஜில். லாஸ்ட் 4 மேட்சாக கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் RCB 18 தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது லாஸ்ட் 4 மேட்ச்சில். ஸ்ரேயஸ் ஐயர் சிராஜுக்கு எகென்ஸ்டாக 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இந்த வென்யூவில் 29 ஆவரேஜில் ஆடிருக்காரு. 35-40 ரன்ஸ் வரைக்கும் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் RCB மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்சில் 1 டவுனில் பேட்டிங் ஆடி இருந்தார். பட் ரீசன்ட் மேட்சஸில் நம்பர் 5ல் ஆடுறாரு. பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. வெங்கடேஷ் ஐயர் இந்த வென்யூலையும் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸில் 17 ஆவரேஜில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரகுவன்ஷி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. குவாலிட்டி பிளேயர். மினிமம் 20-30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாரு ஒரு மேட்சுக்கு. இன்கேஸ் பவர் பிளேயில் பேட்டிங் ஆட வந்தால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. சுனில் நரேன் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் 100 அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் RCB மேட்ச்சில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகேன்ஸ்ட் RCB எப்போவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். 11 இன்னிங்ஸில் 279 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30+ ஆவரேஜில் ஆடிருக்காரு. தென் பவுலிங்கில் 19 மேட்ச்சில் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நரேன் பேட்டிங்கில் சிராஜ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும்.
ரசல் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். நம்பர் 6ல பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் ஆர்சிபி 15 இன்னிங்ஸில் 396 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 40 அவரேஜில் 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருக்காரு. தென் பவுலிங்கில் 15 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால மஸ்டாக ட்ரை பண்ணணும். இந்த வென்யூலையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரசல் பேட்டிங்கில் சிராஜ் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரமன்தீப் சிங் பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல, பட் டீசன்ட் பிளேயர். மிச்சல் ஸ்டார்க்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியலாக 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி ஆல்மோஸ்ட் 12+ எக்கானமியில் பவுல் பண்ணியிருந்தார். பட் இந்த வென்யூவில் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் விராட் கோலி லெஃப்ட் ஹேம் பேசஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். ஸோ கிராண்ட் லீக்ல இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. கேகேஆர் செகண்ட் பவுல் பண்ணால் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பட் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் 1 விக்கெட் மினிமம் எடுக்க முடியும். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. வருண் சக்கரவர்த்தி எகென்ஸ்ட் ஆர்சிபி 9 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட் சீசனில் 4 for எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் 11 இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஹர்ஷித் ராணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. வைபவ் அரோரா லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு. 3 ஓவர் பவுல் பண்ணாரு. பவர் பிளேல 3 ஓவர், தென் சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் தினேஷ் கார்த்திக். சால்ட்டை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், பட் எகென்ஸ்ட் டாப்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பேட்டர்ஸில் விராட் கோலி, டூப்ளசிஸ், ஸ்ரேயஸ் ஐயர், தென் ரகுவன்ஷியை ட்ரை பண்ணலாம். இதில் டூப்ளசிஸ்க்கு பதிலாக ராஜாக் பட்டிலரை கூட ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், தென் வில் ஜாக்ஸ். பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி, ஃபெர்கியூசன், தென் ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்ணலாம். இதில் ஸ்டார்க்கை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல பில்சால்ட், ரிங்கு சிங், மிச்சல் ஸ்டார்க், டோப்லி, தென் வைபவ் அரோராவை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரசல், நரேன், தென் கோலியை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வில் ஜாக்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், தென் ரகுவன்ஷி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.